ஒருவேளை கர்த்தருக்கு நன்றி சொல்லும்போது, ஆண்டவரே இந்த வருஷம் எவ்வளோ நன்மை செய்திருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் என் இருதயத்தில் ஒரு பெரிய போராட்டமா இருக்கு, ஒரு பெரிய பாடா இருக்குது. ஆண்டவரே இதுலேருந்து நான் விடுதலை ஆக முடியுமா? இதுலேருந்து என்னை யாரை விடுவிக்க முடியுமா? எனக்கு ஒரு நன்மையில நடக்குமா? அவங்க சொல்றாங்க, சியோனுடைய சிறையிருப்பை நீங்க திருப்பும்போது நாங்க எல்லாம் அதை ஒரு கனவு போல நாங்க இருந்துட்டோம். அப்ப சகோதரனுடைய சகோதரி, கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு அறுப்பு காலத்தை வச்சிருக்கிறேன், ஒரு அறுவடை காலத்தை வச்சிருக்கிறேன். நீ அந்த அறுப்பு காலத்தை, அறுவடையை நீ பெற்றுக்கொள்ளும் போது சொப்பனம் காண்கிறவனை போல நீ இருப்ப. காரணம், அதற்காக பிரயாசப்படல, நீ அதற்காக ஓடல, அதற்காக உழைக்கல, அதற்காக நீ ஒண்ணுமே செய்யல. ஆனா நான் உனக்காக நியமித்து விட்டேன். அதை நான் கொடுக்காம வேற யாருக்கு நான் கொடுக்க போவது கிடையாது. அப்ப என்னென்ன காரியங்களுக்காக கடந்த ஆண்டு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, கண்ணீர் வடிச்சிருக்கீங்க, நேத்து ராத்திரி ஒருவேளை கர்த்தருக்கு நன்றி சொல்லும் போது, ஆண்டவரே இந்த வருஷம் எவ்வளோ நன்மை செய்திருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் என் இருதயத்தில் ஒரு பெரிய போராட்டமா இருக்கு, ஒரு பெரிய பாடா இருக்குது. ஆண்டவரே இதுலேருந்து நான் விடுதலை ஆக முடியுமா? இதுலேருந்து என்னை யாரை விடுவிக்க முடியுமா? எனக்கு ஒரு நன்மையில நடக்குமா? ஒருவேளை யோசனை பண்ணியிருப்பீங்க, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, இந்த தேசத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கையை குறித்து இல்ல யோசனை பண்ணியிருப்பீங்கல்ல. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம். நீ ஏங்கி தவித்து கலங்கி கஷ்டப்பட்டு கொண்டு இந்த காரியத்துல ஒரு அறுவடை உண்டு. கரைகளை தட்டுங்க, ஒரு அறுப்பு காலம் உண்டு. யார் சொல்றாருன்னா கர்த்தர் சொல்றாரு. அப்ப எதிர்பார்த்து அந்த காரியம், அதுல நான் சரியான முயற்சி செய்யாம கூட போயிருக்கலாம். நம்மளே சில நேரத்தில் நொந்து கொள்வோம்ல, ஐயோ இந்த கருத்தை நம்ம கொஞ்சம் ஞானமா செஞ்சிருக்கலாமே, இல்ல நம்ம கொஞ்சம் ஞானமா செய்யாம இருந்ததுனால ஒரு சில தவறுகள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துருச்சு, யோசனை பண்ணியிருப்போம்ல. ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, நீ இனி முந்தினதை நினைக்காத, பழசெல்லாம் யோசிக்காத, நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன். என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அறுவடை. அந்த அறுவடையை பெற்றுக்கொள்ள நீ எழுந்து வந்து அதை உனக்காக்கி கொண்டாலே போதும், உன்னுடையதாக மாற்றிக்கொண்டாலே போதும். அன்னைக்கு மண்ணா கொட்டும் போது ஆண்டவர் சொல்ற, நீ போ, உனக்குரியதை நீ எடுத்துக்கொள். அங்க 19 இருந்துச்சா இருக்காது, இல்ல, அவர்களுக்கு தேவையானது கிடைச்சது. அப்ப ஆண்டவர் சொல்ற, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில நான் வச்சிருக்கிறேன்.